தமிழ்ல ஒரு வருஷத்துக்கு 500க்கு மேற்பட்ட படங்கள் வெளியானா கூட அதுல ஒரு சில படங்கள் மட்டுமே ரசிகர்களோட மனச கவர்துனே சொல்லலாம். அப்படி கவரும் படங்கள் எல்லாமே ரசிகர்களால பல வருஷம் கழிச்சும் பேசப்படுமா அப்படின்றது சந்தேகமான ஒரு விஷயம் தாங்க. அப்படி ஒருவேளை பேசப்படும் படமா இருந்துச்சுன்னா அதுதாங்க அந்த படத்தோட முழுமையான வெற்றியே. அந்த வகையில 17 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வரைக்குமே ரசிகர் மத்தியில் அதிகம் பேசப்படும் படமாக இருக்கிறது தாங்க பருத்தி வீரன். துணை இயக்குனராக இருந்து கதாநாயகனாக அறிமுகமாகி இன்று முன்னணி நடிகராக வளம் வரும் கார்த்தியோட முதல் படம் அப்படின்னா அது பருத்தி வீரன் தாங்க. இவருக்கு ஜோடியாக இந்த படத்துல வந்து முத்தழகு அப்படின்ற கதாபாத்திரத்துல நம்ம பிரியாமணி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்காக யுவன் சங்கர் ராஜா போட்ட இசை வந்து இன்னைக்கு வரைக்குமே மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்ச ஒரு இசையா இருக்குங்க. இந்த படத்தோட வெற்றி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனத்துக்கும் நம்ம அமீருக்கும் உள்ள பிரச்சனை வந்து உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த படத்துல சரவணன் நடிச்ச கதாபாத்திரத்துல முதல்ல நடிக்க இருந்த நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பசுபதி தாங்க. பசுபதியை மனசுல வச்சுட்டு தான் அமீர் இந்த படத்தை உருவாக்கி இருக்காரு. பசுபதியோட கால் ஷீட் இல்லாதனால இந்த கதையை இவர் எடுத்து முடிச்சிட்டாரு. இந்த படத்துல உங்களோட ஃபேவரட் கதாபாத்திரம் என்னன்றத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணிட்டு போங்க.